இப்ப இந்த வாழ்க்கையில உங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த இடத்துல நான் சரியில்லை உங்களுக்கு தெரியுது. இந்த ஏரியா கோவப்படுற இடம், இந்த கோவங்கிறது என்கிட்ட கெட்ட கெட்ட ஒரு செயல், எனக்கு தெரியுது கோவப்படக்கூடாதுன்னு. கோவத்தை நான் குறைச்சிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. முடியல. அதே மாதிரி சாப்பாட்டுல பைத்தியம், நிறைய தீனி, சில பேர் தீனி பைத்தியம், கிடைச்சது எடுத்து வாயில போட்டு நொறுக்கிட்டே இருப்பாங்க. அவன் நல்லா தெரியும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல், நான் பாடாயிடுவேன் நல்லா தெரியும், குண்டா இருப்பான், வேண்டாதையே போய் போய் சாப்பிடுவான். இந்த ஐஸ்கிரீம் தான் அவனோட உயிரும் அவனுக்கு. திருப்பி திருப்பி அவனுக்கு நல்லா தெரியும் ஐஸ்கிரீம் கொழுப்பு, சாப்பிட்டா கொழுப்பு தான் பிடிக்கும், ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவான். நல்லா தெரியும் பீடி சிகரெட் அடிச்சா கேன்சர் வந்துடும், செத்து போயிடும் தெரியும், திருப்பி திருப்பி இழுப்பான் அந்த புகை. அந்த சிகரெட் பேக்கெட் மேல அந்த எலும்பு கூட போட்டுருப்பான், பார்த்துட்டு இருப்பான். எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா நம்மளால முடியாது. ஏன் முடியலன்னா இந்த கான்சியஸ் சப்கான்சியஸ் சொல்றோம். மொத்தம் 4 மனது இருக்கு. வலது பக்கத்துல 2 மூளை, வலது பக்கத்துல 2 மனது, இடது பக்க மூளையில 2 மனது. இடது பக்க மூளையில அகங்காரம் மற்றும் மனது 2 இருக்கு. வலது பக்க மூளையில புத்தி மற்றும் சித்தா. புத்தி மற்றும் சித்தா. சித்தா அப்படிங்கிறது பதிவேடுகள். சித்தா அப்படிங்கிறது மெமரி சென்டர். இங்கிலீஷ்ல சொன்னா மெமரி, தமிழ்ல சொன்னா பதிவேடுகள். எல்லாமே பதிக்கப்பட்ட ஃபைல்கள், எல்லாம் ரெடி ரெக்கார்ட். பத்மா பந்து கூப்பிடு. எல்லாமே சொல்றேங்க. மனது என்றால் என்ன? நீங்க கேட்ட கேள்விக்கு மூளைங்கிறது மனதோட சம்பந்தப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? மூளை என்ன? உறுப்பு. என்ன பண்ணுது அது? மூளை என்ன பண்ணுது? நினைக்கிறதுன்னா என்ன? எண்ணம்னா என்ன? மனசுன்னா என்னன்னு தெரியல, மனசுல தோன்றது என்ன? மனசு வந்து நம்மளுக்குள்ள இருக்குங்கிறது தெரியும், எங்க இருக்கு? இருக்குங்கிறது உடம்போட ஒட்டி மனசு எங்க இருக்கு? இருக்கா இல்ல மூளையில? கண்ணு எங்க இருக்கு? மூக்கு எங்க இருக்கு? காமிக்கிறீங்க. காது எங்க இருக்கு? காமிக்கிறீங்க. மனசு எங்க இருக்கு? அது தெரியாது. தெரியாத ஒண்ணு மனதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு அது சொல்ற மாதிரி செயல்படுறோம். மனதுங்கிறது இப்ப இத பத்தி நிறைய பேசிருக்கேன், திருப்பி திருப்பி ஒன்னே பேசுறேன்னு யாரும் நினைக்க கூடாது. அதாவது ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரியுது, மனது எங்க இருக்கு? உடல்ல இருக்கு. ஆன்மா எங்க இருக்கு? உடம்புல இருக்கு. ஆன்மா எங்க இருக்கு? உடம்புல உடம்புல புருவ மத்தியில உயிர். ஆமாவா? எங்க இருக்கு உயிர்? எங்க இருக்கு? ஹார்ட்ல இருக்கு. உங்களுக்கு புருவத்து மத்தியில இருக்கு உயிர். சில பேருக்கு வயிற்றுல இருக்கு, சில பேருக்கு கண்ணுல இருக்கு, சில பேருக்கு தலையில இருக்கு. இல்ல, உயிர் செல்கள் எங்கெங்க இருக்கு அங்கெல்லாம் உயிர் இருக்கு. சம்பந்தி பேசின பேச்சுல எவ்வளவோ வேதனைகள் பட்டிருக்கேன். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உடம்பு முழுக்க அப்படியே வலிச்சுது, செல்கள் எல்லாம் நல்லா உணர்ந்தேன் நான். ஆத்மா ஆத்மாங்கிறது அதுதான். ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு அந்த உயிர் போற வேதனை அப்படியே உடம்புல உணர்வு உணர்வு உணர்வு. ஆத்மாவுக்கு வலி வலி வந்து எதுவுமே எங்கெங்க ரத்தம் பாயுது, அடிக்கல உதைக்கல எதுவுமே பண்ணல. அவர் பேசின வார்த்தைகள் அப்படியே செல்கள் முழுக்க வலிச்சுது. அப்பதான் நான் நினைச்சேன், அப்ப நான் நினைச்சேன் உயிர் போற வேதனைங்கிறது இதுதான். ரத்தம் போற இடத்துல ஆன்மா இருக்கு. ரத்தம் போற இடத்துல எல்லாம் ஆன்மா இருக்கு.